எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல பார்க்க போகிறது முட்டை சுர்க்கா. முட்டை சுர்க்கா முட்டை பேர்ல மட்டும்தான் இருக்கு, முட்டை சேர்க்காம தான் பண்றேன். இதுவே முட்டை சேர்த்தும் பண்ணலாம், முட்டை சேர்க்காமையும் பண்ணலாம். முட்டை சேர்க்காம பண்ண எல்லாருக்குமே சாப்பிடலாம், அதனால நம்ம முட்டை சேர்க்கல. இப்போ இது எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணி எடுத்துக்கலாம், ரெண்டு ஐட்டம் போதும். ஓகே, எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். பாருங்க, 1.5 கப்பு பச்சை அரிசி நான் இங்கே எடுத்துருக்கு. பச்சை அரிசி தான் இது உங்களுக்கு ஜீரகசாலா ரைஸில், பிரியாணி ரைஸில், அதே மாதிரி பஸ்மதி ரைஸில், இந்த ரைஸ்லும் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ பச்சை அரிசி தான் எடுத்துருக்கு. இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு வெள்ளை கலர் சாப்பாடு அரிசி, வெள்ளை கலராக இருக்கிறது எடுத்துக்கோங்க. சாப்பாடு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கே எடுத்துருக்கிறது இட்லி ரைஸ் தான். இட்லி அரிசி வேக வச்சு தான் 1/2 கப்பு நான் இப்போ போட்டு கொடுத்துருக்கேன். அரைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றும் போது நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணியோட லெவல் நம்ம போட்ட அரிசியோட லெவலுக்கு கீழே தான் நிற்கணும். இதே மாதிரி ரொம்ப மேலே நிற்கக்கூடாது. நம்ம மாவு லூஸ் ஆகி போயிடும். நம்ம இப்போ இது கொஞ்சம் திக்காக தான் அரைச்செடுக்க போகிறாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவோட கட்டி பாருங்க, இது நம்ம தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கும் இட்லி மாவோட கன்சிஸ்டன்சிக்கும் நடுவில் தான் நிற்கணும். இட்லி மாவு அளவுக்கு திக்காகவும் கூடாது, தோசை மாவு அளவுக்கு லூஸ் ஆகவும் கூடாது. அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதனால தான் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இது அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு இருக்கணும். அந்த கிரானுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, பரல் கொஞ்சம், அந்த அரிசியோட அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தரின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டை சுருக்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ரவா சைஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இல்லை. கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் துருதுரு நம்ம கையில் கொஞ்சம் அந்த பரல் கொஞ்சம் தெரியணும். அந்த அளவுக்கு இது அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி தேங்காய் எண்ணெய் இல்லாத உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மாவு இதே மாதிரி அதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். தீ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மேக்ஸிமம், அதுக்குள்ளே இது மேலே பொங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம முட்டை சுருக்க 10 செகண்டுக்கு அப்புறம் மேலே வந்திருக்கு. இது நல்லா போல் ஆகிடும். எதுவுமே பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது கீழ்பாகம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நம்ம திருப்பி போட்டு கொடுத்துடலாம். இதுவே நம்ம முட்டை சேர்த்தும் பண்ணலாம். அப்படி முட்டை சேர்த்து பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் அந்த அரிசி அரைக்கிற டைமில் மிக்சிக்குள்ளேயே முட்டை போட்டு கொடுத்துருங்க. இந்த அளவு அரிசிக்கு 1 முட்டை போட்டால் போதும். அந்த முட்டையும் அந்த பாயில்டு ரைஸும் அப்புறம் அந்த அரிசியும் சேர்த்து ஒன்றா இதே மாதிரி கட்டியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்ச உடனே பண்ணிடலாம், வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இல்லை மாவு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 4-5 மணி நேரம் கழித்து பண்ணாலும் பண்ணிடலாம், ஒன்றும் ஆகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது நான் அரைச்ச உடனே தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம முட்டை சுருக்க ரெடியாக இருக்கு. இன்னொன்று பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை சுருக்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இதோட கலர் மாறக்கூடாது. கலர் ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு நினச்சி கொஞ்சம் கோல்டன் ஷேட் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் இது ஹார்டாகி போயிடும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம முட்டை சுருக்க ரெடியாக இருக்குது. அந்த 1.5 கப் அரிசியில் நான் இதே மாதிரி 8 முட்டை சுருக்க பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் தோசை மாவுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாக மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் இது கூட நான்வெஜ் குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஏதாவது மசாலா குழம்பு அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட உள்ளே பாருங்கள், நம்ம நெய்யப்பல் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸுக்கு தான் வந்திருக்கு.
அவ்வளோதான். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஐட்டம் தான் இருக்குது. பச்சை அரிசி, அது கூடவே நம்ம சாப்பாடு அரிசி வெள்ளை கலர் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.